அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ ஓப்பன் மார்க்கெட் சேனல். இப்போ ஸ்கூல்லாம் தொறந்திருப்பாங்க பசங்களுக்கு. ஸோ, அதனால வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தரமான படமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு வீக்கெண்ட் போர் அடிச்சா பார்க்கக்கூடிய அளவு ஒரு நல்ல ஒரு படமா, Netflixல இப்போ நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்க படம் தான் அண்டர் பாரிஸ். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர், அப்புறம் இந்த அண்டர் வாட்டர் இந்த சுறா பத்தியான ஒரு நல்ல தரமான படம். ஸோ, இந்த படத்தோட டீட்டெயில் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்கள் வரும்போதும், தியேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடிடி வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அதில வந்து விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் இப்போ வந்து Netflixல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான படம் தான். ஸோ, மத்த டீட்டெயில்லாம் ரிவ்யூல பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து நார்த் பெசிபிக் பகுதியில வந்து அவங்க டீமோட சுறா மீன் ஆராய்ச்சியில கடல்ல இறங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். சுறா மீனோட அந்த ஒரு வாழ்க்கைய பத்தி ஆராய்ச்சி பண்றது, அதனால ஏற்படுற சுற்றுச்சூழல் விளைவுகள், அதனால ஏற்படும் பாதிப்புகள்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீமோட களத்துல இறங்குறாங்க. 4 பேர் கொண்ட டீம் அது. அப்படி போகும்போது இவங்களோட சேர்த்து மொத்தம் 5 பேரு. அப்போ அவங்க கடல்ல குதிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எதிர்புறம் சுறா வந்து தாக்கி அந்த 4 பேரும் இறந்துடுறாங்க. இவங்க மட்டும் சர்வைவல் ஆயிடுறாங்க. உயிர் பிழைச்சிடுறாங்க. ஸோ, அதனால அவங்க வந்து மனசு வெறுத்து போயிட்டு டென்ஷன்ல வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு வரும்போது, 3 வருஷம் கழிச்சு காமிக்கப்படுது. அந்த டயத்துல வந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, இந்த மாரி சுறா வந்து பாரிஸ்ல வந்து கரை ஒதுங்கியிருக்கு. இந்த சுறாவால பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் இவங்களால இம்ப்ரெஸ் ஆனவங்க, இவங்களோட பேட்டிகள்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஒரு ஸ்டூடண்ட் மாரியே இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. 2, 3 பேரு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து சொல்லவும், அவங்க அத போயிட்டு என்னன்னு அவங்க விசாரிக்கும்போது அது உண்மைன்னு தெரிய வருது. இவங்களும் ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் உதவி நாடி, அந்த போலீஸோட உதவிய நாடி, இந்த பிரச்சனையோட வீரியத்த சொல்லி, பிரச்சனையோட சீரியஸ்னஸ சொல்லி, அவங்க வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட கேட்க, போலீஸ் சரின்னு சொல்லி அப்புறம் மேயர் உதவி நாடுறாங்க. மேயர் வந்து இது கொஞ்சம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, அந்த டயத்துல தான் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. பல பில்லியன்ஸ்லாம் புழங்குற டைம் அது. ஸோ, அந்த பில்லியன் டாலர்ஸ் இழக்க விரும்பல. ஸோ, இத நீங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் வேணா ராணுவத்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்துர்றேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ, இதில ஒரு பின்னடைவு ஏற்படுது இந்த போலீஸ் டீமுக்கு. சரின்னு இவங்களும் அவங்க முயற்சியில இறங்குறாங்க. அவங்களால முயற்சி முடிஞ்சத பார்க்கணும்னு சொல்லி ஒரு பாம் வச்சு தகர்த்து அத காலி பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஸோ, அந்த நேரத்தில ஒலிம்பிக்கும் வந்துருது. இந்த நேரத்தில சுறாவும் அண்டர் வாட்டர்ல இருக்கு. அண்டர் வாட்டர் வந்து நீச்சல் போட்டி நடக்குது. இப்படி பரபரப்பான சூழ்நிலையில பாம் வச்சு அந்த சுறாவ வந்து வெளியேத்துனாங்களே. அப்புறம் அந்த ஒலிம்பிக் வீரர்கள், பல நாட்டு வீரர்களுக்கு என்னாச்சு? அந்த சுறா வந்து அழிக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்குது. பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. பரபரப்பான ட்விஸ்ட்டோட முடியிறது தான் அந்த செகண்ட் பார்ட் லீடோட முடியுது. படம் பாருங்க உங்களுக்கே புரியும். சிறப்பான ஒரு ட்விஸ்ட்டோட முடியும். ஸோ, இதான் படத்தோட மொத்த கதையே. ஸோ, இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா பிரமிக்க வைக்கிற அந்த ஷார்க்குன்னு சொல்லப்படுற சுறா மீன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. வேற லெவல்ல ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. குறிப்பா வந்து அந்த சுரங்க பாதையில அந்த டனல்ல வந்து அத வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பாம் வச்சுட்டு அந்த அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு போராடுறது. அது வந்து தாக்கி நெறைய பேர் கால்லாம் இழந்து போராடி வெளியில வர சீன் எல்லாமே நேச்சுரலா பண்ணியிருக்காங்க. நல்ல விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சவுண்டு டிசைனிங் எல்லாமே பக்காவா இருக்கும் அந்த சீன்ல. அது இல்லாம இன்னொரு அந்த ஒலிம்பிக் நடக்கிற நீச்சல் குளத்தப்பயும் அந்த சுறா மீன் வந்து அந்த வீரர்கள தாக்க வரும்போது நடக்கிற அந்த சண்டைகள்லாம் அது போக அந்த ஒரு மிலிட்ரி வந்து சுறாவ வந்து சுட்டுக் கொல்லும்போது குண்டு வெடிக்கிற அந்த சீன் எல்லாமே பரபரப்பான சீட்டு எட்ஜ் த்ரில்லர்ல அந்த சீட் எட்ஜ்ல நம்மள உட்கார வைக்கிற அளவுக்கு சிறப்பா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஹாலிவுட் தரத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சுறா மீன் தாக்குனா எப்படி இருக்குன்ற ஒரு எஃபெக்ட் நமக்குள்ள கொண்டு வருது. அதுக்கு படத்தோட மொத்த டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். மத்தபடி இது நல்ல ஒரு காட்சி அமைப்பு. சண்டைகள் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து இது வரைக்கும் போர் அடிக்காம போது 1 1/4 மணி நேரம் தான் குயிக்கா வச்சு பார்த்துடலான்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓஹோஹோ! மைனஸே இல்லன்னா இருக்கு. ஒரு சில காட்சிகள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா எமோஷனலா எழுதியிருக்கலாம். இந்த ஆராய்ச்சி பத்தின க சீன்ஸ் இதனால ஏற்படும் பாதிப்புகள், அதனால பாதிக்கப்பட்டவங்களலாம் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா எழுதியிருந்தா நமக்கு இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். அது இல்லாம சுனாமியின் பாதிப்ப வந்து இன்னும் பரபரப்பா வந்து காமிச்சு ஒலிம்பிக் டயத்துல அது வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தா இன்னும் சிட்டி த்ரில்லரா இருந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு டென்ஷன் மூமெண்ட்ஸ் இருக்கு. அத கொஞ்சம் ஃபுல்லாவே படம் கொண்டு வர மாரி சுனாமியின் காட்சிகள கொண்டு வந்திருக்கலாம். எப்படி வந்து 1975ல
ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் வந்து ஜாஸ் படத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு பரபரப்பு. இன்ன வரைக்கும் அது பீட் பண்ணுற படம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பரபரப்பாக கொண்டு வரலனாலும் முடியலனாலும் ஒரு சில சீன்ஸை வந்து நல்லா இன்னும் பரபரப்பாக காட்சிப்படுத்தி வேறு படம் வேறு லெவலில் போயிருக்கும். அது இல்லாமல் சில இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கலாம். மற்றபடி சிஜி, விஎஃப்எக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் தரமாக பண்ணியிருந்தா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இப்போதைக்கு ஓகே தான். இன்னும் வேறு லெவலுக்கு எடுத்து போயிருந்தா இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் அந்த படம். இப்பயும் வந்து எல்லா படத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த படம் வந்து நல்ல ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 வந்திருக்கு ஸ்ட்ரீமிங்கில். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சுறாக்கள் நிறைஞ்ச அந்த பாரிஸ் அண்டர் வாட்டர் வேட்டையை வந்து போர் அடிக்காமல் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒலிம்பிக்ஸ் டயத்தில் அந்த சுறாவால் என்ன ஆகும் அப்படிங்கிறத, அந்த வீரர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பரபரப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. எல்லாரும் கனெக்ட் ஆகுது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பார்க்கக்கூடிய அளவில் வல்கர் சீன்ஸ்லாம் இல்லை. சில ரத்தம் தெரிகிற காட்சிகள் அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஸோ ஃபேமிலியோட வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு டீசெண்டான ஒரு படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ வீட்டிலேருந்தே பாருங்கள். நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையரங்கம் அல்லது முன்னோட்டம் சந்திப்போம். வரை நன்றி, வணக்கம்.